ஐயோ டைம் ஆகிடுச்சே. ஆஃபீஸ்லேருந்து பவிதாவை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேனே. ஓகே சீக்கிரம் கிளம்பிடுவோம். என்ன சூர்யா இவ்வளோ லேட்டாகி ஒர்க் முடிச்சுட்டு வரீங்க? நான் உங்களுக்காக காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வர மாதிரி தெரியல, அதான் ஸோ நானே உங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். ஓகே இட்ஸ் ஓகே விடுங்க. நான் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். சரி உங்களுக்கும் ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஓகே நானே வந்து தேடி வந்துட்டேன். ஓகே இப்போ காஃபி ஷாப் போகலாமா? கண்டிப்பாக. இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காஃபி ஷாப் இருக்குது, வாங்க நம்ம அங்கே போய் உட்காந்து பேசலாம். மேடம் என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் எடுத்துக்கிறேன். பவிதா, உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, பில் நான் பே பண்ணிக்கிடுவேன். எனக்கு ஒரு கேப்பச்சினோ போதும். பை த வே பவிதா, நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ஜென்மத்தில் மேரேஜ்னு ஒன்று நடக்குதுன்னு அது உங்கள் கூட மட்டும்தான் எனக்கு நல்லாவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் வந்து சொல்லலாம், நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக நான் காஃபி ஷாப் கூட்டமே அதுக்காக தான். நானும் உங்களை வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை எனக்கு இல்லை. ஸோ என்னன்னு கொஞ்சம் சொன்னால் நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச். ஓ மை காட், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் எவ்வளோ நாளாக நான் காத்துட்ருந்தேன். எனக்கு இது போதும். எனக்கு அப்படியே அப்படி காற்றுல மிதக்கிறது மாதிரி இருக்குது. வீட்டில் இருந்து சீக்கிரம் வந்து பேச சொல்லுங்க. சீக்கிரம் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிட்டா முடிஞ்சு, சீக்கிரம் நம்ம கல்யாணம் தான் அடுத்து.